Hello everyone, வணக்கம். வெல்கம் டு மை சேனல். என்னோட வீடியோ சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. கீப் சப்போர்ட்டிங், கீப் வாட்சிங். இன்னைக்கான டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா டிவைன் மெசேஜ். மெசேஜஸ் ஃப்ரம் ஹையர் செல்ஃப் சொல்லலாம். ஓகே, ஸோ 3 பைல் வச்சிருக்கேன். பைல் நம்பர் 1 இந்த பியூட்டிஃபுல்லான எல்லோ கலர் கிறிஸ்டல். See, the பியூட்டிஃபுல்லான எல்லோ கலர் கிறிஸ்டல். பைல் நம்பர் 2 குட்டி மினி ட்ரீ. Pile number 3. See, the shining ஆன pendant. Beautiful shining ஆன pendant. ஓகேங்களா? ஸோ இந்த 3 பைல்ல எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கோங்க. மோர் தென் 1 பைல் தாராளமாக பார்க்கலாம். ஒரு பைலுக்கு மேல எக்ஸ்ட்ரா பார்க்கறேன், எஸ் பார்க்கலாம். ஓகே, சூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புறேன். டைம் ஸ்டாம்ப் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், அங்கே வந்து செக் பண்ணிக்கோங்க. பைல் நம்பர் 1, யாரெல்லாம் இந்த பியூட்டிஃபுல்லான ஒரு அழகான பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்துட்டு பார்ப்போம். ஸோ பைல் நம்பர் 1க்கு என்ன மாதிரியான ஒரு மெசேஜஸ்? ஸோ உங்களுக்கு டிவைன் ஒரு ஹையர் செல்ஃப்ல இருந்து என்ன மெசேஜ்? ஓகே, காட் கிங் ஆஃப் கப்ஸ் அண்ட் யூ காட் ஸ்டார் கார்டு. ஓகே, ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் ஹோப் வந்து எதிர்பார்க்கலாம். எஸ், ஒன் ஓகே. ஸோ பைல் நம்பர் 1க்கு கொஞ்சம் ரீசன்ட் டைம்ஸ்ல ஏதோ ஒரு விஷயத்துல வந்து நீங்க சப்போர்ட்டே எனக்கு கிடைக்கல, ஆனா அந்த ஒரு பர்டிகுலர் விஷயத்துக்கு மட்டும் எனக்கு சப்போர்ட் கிடைச்சது அப்படின்னா எனக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இந்த மாதிரியான ஒரு தாட், இந்த மாதிரியான ஒரு எண்ணங்கள் இருந்துச்சு அப்படின்னா எஸ், அந்த ஒரு எண்ணங்கள் இந்த டைம்ல வந்துட்டு உங்களுக்கு கிடைக்க சால்வ் ஆக போகுது. ஓகே, சரி, ஒரு விஷயம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆக்சுவலி நீங்க தனிமையா இருக்கீங்க, உங்களுக்கு யாருமே சப்போர்ட் கிடையாது அப்படின்ற ஒரு எண்ணங்கள் மனசுல ஓடிக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா டெஃபினெட்லி கிடையாது. உங்களுக்கு டிவைன் சைட்ல இருந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் இருக்கு. ஆனா என்ன, அது கொஞ்சம் மறைமுகமா இருக்கு. ஓகேவா? ஒரு சில சைன்ஸ் வந்துட்டு உங்களுக்கு மறைமுகமா உங்களுடைய உள்ளுணர்வு இன்ட்யூஷன் மூலியமாக வந்துட்டு வந்திருக்கும், வரும். உங்களுக்கு வந்துட்டு கனெக்ட் ஆகிறது மோஸ்ட்லி அப்படிதான் வந்துட்டு இருக்கும். ஓகேவா? ஒரு சில இடங்கள்ல ஒரு சில விஷயங்கள்ல வந்து நீங்களாவே முடிவு எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உருவாகும். அந்த இடத்துல டெஃபினட்டா வந்து உங்களோட உள்ளுணர்வு என்ன சொல்லுதோ அதை நீங்க வந்து கேட்கலாம். ஒரு நியூ குட் சேஞ்சஸ் சீக்கிரமாக வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த டைம்ல என்ன அப்படின்னா வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங் ஃபியூச்சர் பிளானிங், ஃபியூச்சரிஸ்டிக்கா வந்து யோசிக்கணும், ஃபியூச்சரிஸ்டிக்கா பிளான் பண்ணணும் அப்படிங்கிறது. ஏன்னா ஒரு சில பேர் வந்துட்டு இப்போ ப்ரிப்பேர்டாவே இல்லை, நடக்கிறப்ப நடக்கட்டும் அப்படின்னு உட்கார்ந்து இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. எனி டைம் சேஞ்சஸ் எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ வந்து பிளானிங் இஸ் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இப்போ கொஞ்சம் நாளாவே ஏதாவது ஒரு பிளானிங் ஃப்ளாப் ஆகியிருக்கலாம், இல்லைன்னா கொஞ்சம் கன்ஃபியூஸ்டா இருக்கலாம். நீங்க போட்ட பிளான் ஒன்று நடந்தது ஒன்றா இருக்கலாம்.
இல்ல போட்ட பிளான் வந்து 100% கரெக்டா நீங்க போட்டு இருப்பீங்க. ஆனா அதுல ஏதோ ஒரு பிரச்சனைகள், ஏதோ ஒரு சேஞ்சஸ் வந்து நடந்திருக்க வாய்ப்புகள் இருக்கு. அப்படி இல்ல அப்படின்னா வந்து நடக்கவும் வாய்ப்புகள் அதிகமாவே வந்து இருக்கு. ஸோ வந்து ஒன்ஸ் அகெயின் உங்களோட என்டையர் பிளானிங்கை வந்துட்டு ஒரு ரீஅரேஞ்ச் பண்ணலாம், சேஞ்ச் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ ஒரு பைல் நம்பர் 1 பொறுத்த வரைக்கும் எல்லாமே கரெக்டாக தான் இருக்கு. ஆனால் அப்பப்போ வந்துட்டு ஒரு அப்டேட் வெர்ஷன் மாதிரி நீங்களும் அப்டேட் ஆகிட்டே இருக்கணும். அதே மாதிரி அப்பப்போ வந்துட்டு உங்களோட பிளானாக இருக்கட்டும், உங்களோட ஐடியாஸாக இருக்கட்டும், அதை இன்னும் கொஞ்சம் ஒரு ஃப்ரெஷ்ஷாக மறுபடியும் வந்துட்டு ரீஸ்டார்ட் அகெயின் பண்ணுறது நல்லா இருக்கும். ஏன்னா வந்து பைல் நம்பர் 1 பொறுத்த வரைக்கும் வந்துட்டு ஒரு குயிக்கான மொமெண்ட்ஸ், டக்குன்னு தான் நிறைய விஷயங்கள் எதிர்பார்க்காதது நடக்கும். எதுவுமே பிளான் படி நடக்காது. மோஸ்ட்லி வந்துட்டு அந்த ஒரு குறிப்பிட்ட டைம் ஃப்ரேம்குள்ளர டக்கு டக்குன்னு எல்லாமே நடந்துரும். ஸோ அப்போ நீங்க ப்ரிப்பேர்டா இருக்கணும். ஓகேவா? ஸோ ஆல்வேஸ் பி ப்ரிப்பேர்ட். என்னைக்குமே வந்துட்டு பைல் நம்பர் 1 உங்களுடைய டெசிஷன்ஸ் ஸ்ட்ராங்காக நிற்கணும். வாட் எவர் இட் இஸ், பிடிவாதமாக உங்களுக்கு இது வேணும் அப்படின்னா அதில் பிடிவாதமாக இருக்கணும். அந்த இடத்துல கான்ஃபிடென்ஸ் கொஞ்சம் அதிகமாகவே வந்துட்டு இருக்கணும். ஸோ வரக்கூடிய டேஸில் வந்து டிவைன் உங்களுக்கு சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா பேலன்ஸ் ஆஃப் எமோஷன்ஸ். அதாவது சூழ்நிலைகள் வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் ரொம்ப குயிக்காக இருக்கும். ஒரு நாளும் நீங்கள் எதிர்பார்க்காத விஷயங்கள், எதிர்பார்த்த விஷயங்கள் வந்துட்டு நடக்கும். ஆனால் அது எல்லாமே டக்குன்னு நடக்கிறப்போ வந்துட்டு உண்மையிலே அந்த விஷயம் நம்ம கேட்டது நடந்துச்சா அப்படின்னு உங்களுக்கே உட்கார்ந்து யோசிக்கிற மாதிரி இருக்கும் ஆக்சுவலி. ஓகேவா? ஒரு சில இடங்கள்ல உங்களை மீறி போல்டா கூட நீங்க பேசுவீங்க, போல்டா எக்ஸ்பிரஸ் பண்ணுவீங்க. இதெல்லாம் வந்துட்டு குவைட் குட் திங், நல்ல விஷயம். ஒன் வெரி குட் ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. அண்ட் இது வந்து என்ன அப்படின்னா, ஆனால் இந்த வேலையில் வந்து முழுக்க உங்களுடைய இன்வால்மெண்ட் தான் அதிகமாக இருக்கணும். அதாவது நீங்கள் எந்த அளவுக்கு உங்களோட டைம் ஸ்கெடியூலை கரெக்ட் பண்ணிட்டு, எந்த அளவுக்கு கரெக்டாக நீங்கள் வந்து ஒரு வேலையை இந்த டைமில் செய்யணும், இல்லைனா வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட ஒரு டேஸ் கணக்கு வச்சு செய்யணுங்கிறப்போ அது கண்டிப்பாக கிளிக் ஆகும். பட் ஆனால் இந்த இடத்துல வந்துட்டு ப்ராப்பர் லைஃப் ஸ்டைல் ரொம்ப முக்கியம் பைல் நம்பர் 1க்கு, எஸ்பெஷலி இந்த டைம். ஸோ யூ காட் லவ் அரைவல் வெரி சூன். லவ் அரைவல் கண்டிப்பாக இருக்கு. கெட் ப்ரப்போசல், இல்லைன்னா வந்து உங்களுக்குள்ளே அந்த லவ் கைண்ட் ஆஃப் ஃபீலிங்ஸ். கொஞ்ச நாளாவே வந்துட்டு இவ்வளோ நாளாக லவ்வே இல்லைன்னு சொல்லிட்டு இருந்த பைல் நம்பர் 1க்கு இந்த லவ் ஃபீலிங் ஸ்டார்ட் ஆகிருக்கலாம். ஓகே, ஸோ கரெக்டான டைரெக்ஷனில் தான் இருக்கீங்க. ஸ்லோலி வந்து ஒரு அட்ராக்டிங் ஃபேஸ்க்குள்ளே போயிட்டு இருக்கீங்க. பட் அது கொஞ்சம் ஸ்லோவாக நடக்கிறனால வந்துட்டு உங்களுக்கு அந்த ஹோப் வராமல் இருக்கலாம். பட் திங்ஸ் ஆர் கிளியர், நல்லா தான் இருக்கு. ஓகேங்களா? ஸோ உங்களோட லைஃப் ஸ்டைல் அண்ட் பேலன்ஸ் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து கொஞ்சம் கவனம் தேவை. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 1. தேங்க்யூ. பைல் நம்பர் 2, யாரெல்லாம் இந்த பியூட்டிஃபுல்லான மினி ட்ரீ சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்து பார்க்கலாம். ஸோ பைல் நம்பர் 2க்கு என்ன மாதிரியான ஒரு மெசேஜ் டிவைன் சைட்ல இருந்து வருது? லெட்ஸ் see. Adventure, okay. Closure. Not all connections are meant to be closure. Okay. Adventure, closure. It's good. நல்லா தான் இருக்கும். Got 5 of Cups and Hanged Man. Yes, beautiful. Okay, duck. See, okay, எனக்கு வந்து ஓவராலாக ஃபர்ஸ்ட் 2 cards எடுத்தப்பவே ஒரு கைண்ட் ஆஃப் மெசேஜஸ் வந்துச்சு, which is இப்போ கரண்ட்லி வந்துட்டு பைல் நம்பர் 2 வந்து ஏதோ ஒரு எட்ஜில் நிற்கிறீங்கன்னு சொல்லலாமா? என்ன இப்போ வந்து எந்த சைடு நான் போகிறதுன்னே எனக்கு தெரியல. சம்திங் இஸ் ஸ்டாப்பிங் மீ. ஏதோ ஒரு விஷயம் என்னை வந்து தடுக்குது, பிளாக் பண்ணுது.
கொஞ்சம் பொறுமையா இருக்கலாம். அவசரப்பட்டு இப்போ எந்த முடிவு எடுத்தோம்னா அது பேக் ஃபயர் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றதுன்னு ஒரு ஒரு முடிவு எடுக்கணும், ரைட்? ஆனா நீங்க கொஞ்சம் பொறுமையா இருக்க மாதிரி இருக்கு. என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தெரியும். டெஃபினெட்லி வந்து பைல் நம்பர் 2க்கு வந்து தெரியும். ஆனா வந்து அந்த ரைட் டைமுக்கு நீங்க வெயிட் பண்றீங்க. பிகாஸ் இப்போ கரண்ட்லி உங்களோட சூழ்நிலைகள் அந்த ஒரு விஷயத்த செய்யறதுக்கு கை கொடுக்காம இருக்கலாம். இது எதுவா வேணா இருக்கலாம். ஒருத்தவங்களோட டிமாண்டா இருக்கட்டும், விஷயம் டிஃப்ரெண்டா இருக்கும், ரைட்? ஸோ இது வந்து என்ன அப்படின்னா உங்களோட சூழ்நிலைக்கு மேட்ச் பண்ணி பாருங்க. ஏதோ ஒரு விஷயம் செய்யணும் இப்போ, ஆனா வெயிட் பண்றீங்க. எப்படி பண்ணணும்னு தெரியும், ஆனா அந்த ரைட் டைம் வரல. அது ஒரு கோர்வையா ஒன்றும் வரல. இப்ப ரிஸ்க் எடுக்க யோசிக்கிறீங்க. ஆனா ஏதோ ஒரு விஷயம் வந்து உங்களோட மனசு உங்களை வந்து கைட் பண்ணி கொண்டு போகுது. ஒரு சில விஷயங்களை நீங்க வந்து மைண்ட் வந்து வேண்டாம் செய்யாத யோசிக்க வைக்குது. ஆனா உங்க மனசு ஓகே கோ ஃபார் இட் செய்யின்னு சொல்லுது. ஓகேவா? ஸோ ஏதோ ஒரு விஷயம் உங்களுடைய மனசு உங்களை கைட் பண்ணிட்டே இருக்கு. அண்ட் ஐ திங்க் ஹியூஜ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்துட்டு எதிர்பார்க்கலாம் உங்களுக்கு. இந்த டைம் வந்து ஃபார் பைல் நம்பர் 2 வந்துட்டு தேவையில்லாத ஒரு பாண்டிங்கா இருக்கட்டும், தேவையில்லாத விஷயங்களுக்கு டோர் இஸ் க்ளோசிங். ஒரு நியூ பியூட்டிஃபுல்லான ஒரு திங்ஸ்க்கு டோர் ஓப்பன் ஆகுது. ஓகே, ஸோ உங்களோட லைஃப்ல வந்துட்டு ஒரு அன்னெசரியான கனெக்ஷன், தேவையில்லாத விஷயங்கள் எல்லாமே உங்களை விட்டு விலகிறதுக்கான டைம். இப்போ உங்களுக்கே தெரிஞ்சு ஒரு சில டாக்ஸிக் ஒரு சில அன்வான்டான விஷயங்கள் உங்களை விட்டு விலகி இருக்கும். ஆனா நீங்க திருப்பி மறுபடியும் உங்க வாழ்க்கையில கொண்டு வர ட்ரை பண்ற மாதிரி இருக்கு. there are some things எது நடந்துச்சோ அதுக்கு ரீசன் இல்லாம நடக்கல. ஓகேங்களா? and you can see a பியூட்டிஃபுல்லான ஒரு அட்வென்ச்சர் எதிர்பார்க்கலாம். ஓகே, டிராவலிங். பைல் நம்பர் 2 பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து பிசினஸ் ஐடியாஸ் இருக்கு, எனக்கு பிசினஸ் டீல் எல்லாம் ஃபார்ம் பண்ணணும், எனக்கு அந்த தாட் இருக்கு அப்படின்னா டெஃபினெட்லி வந்துட்டு அது கிடைக்கும். உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கான ஒரு கீ பாயிண்ட்ஸ், ஒரு 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 நல்ல ஒரு இன்ஃபேக்ட் நீங்களே ஒரு நல்ல டிஃப்ரெண்ட் பர்சனாக டெவலப் ஆகணும், எல்லாமே அந்த டிராவலிங்ல இருக்கு. ஓகேவா? ட்ரஸ்ட் யுவர் இன்ட்யூஷன். ரிலேஷன்ஷிப்ல பாக்குறப்போ வந்துட்டு ஒரு நல்ல ஒரு மூமெண்ட்ஸ் எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? நீங்க இன்ஃபேக்ட் வந்துட்டு கான்ஃபிடென்ட்டா, நீங்க உங்க சைட்ல கான்ஃபிடென்ட்டா இருக்கிற அளவுக்கு மூமெண்ட்ஸ் ஃபேவர் பண்ணும். அண்ட் அதே மாதிரி வந்துட்டு உங்களோட கெரியர் வைஸ் வந்துட்டு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்க கிட்டேயே தான் இருக்கு. நீங்க எடுக்கிற அந்த டெசிஷன், எடுக்கக்கூடிய அந்த லாஸ்ட் மினிட் ஃபைனல் டெசிஷன், அது எல்லாத்தையும் மாற்றும். ஓகேவா? ஸோ இப்போ வரைக்கும் வந்துட்டு பைல் நம்பர் 2 பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஸ்லோவா போயிட்டு இருக்கீங்க, விச் இஸ் குட். பட் ஆனால் உங்களோட பிளானிங்ல இன்னும் கொஞ்சம் லிட்டில் பிட் சேஞ்சஸ் கொண்டு வந்தா பெட்டரா இருக்கும். ஓகேவா? அண்ட் பைல் நம்பர் 2 பொறுத்த வரைக்கும் வந்துட்டு அப்கமிங் சீசன்ஸ் வில் ஃபேவர் ஃபார் யூ. ஓகேங்களா? உங்களை பொறுத்த வரைக்கும் சீசனலா, இப்போ ஒரு சில பேர் எல்லா டைமுமே எப்படி வேணாலும் வேலை செய்வாங்க. பட் உங்களை பொறுத்த வரைக்கும் சீசனல் பேசிஸ்ல வேலை செய்யறப்போ இட் வில் பி பெட்டர். உங்களுக்கு அந்த சீசனல் வேலைகள் பிசினஸா இருக்கட்டும், அது எல்லாமே அந்த டைம்ல வந்து ஃபேவர் பண்ணும். ஓகேங்களா? ஸோ ஒர்க் அக்கார்டிங்லி, அதுக்கு தகுந்த மாதிரி ஒர்க் பண்ணுங்க. அண்ட் ஒரு ஹியூஜ் ஒரு டிஃப்ரெண்டான ஒரு அட்வென்ச்சர், ஒரு ட்ரிப், ஒரு சோல்ஃபுல்லான ஒரு ட்ரிப்பாக வந்து இருக்கும். டெஃபினெட்லி இந்த மாதம் நீங்க போயிட்டு வர வாய்ப்புகள் அதிகம். 1 டே இல்ல ஒரு 2 days ஜஸ்ட் லைக் தட், ஒரு டக்குன்னு பிளான் பண்ணி போற மாதிரி இருக்க வாய்ப்புகள் அதிகம். ஓகேங்களா? பட் இது ஒரு வண்டர்ஃபுல் சோல்ஃபுல் ட்ரிப். ஓகேவா? ஸோ டெஃபினெட்லி வந்துட்டு உங்களுக்கு ஒரு நிறைய புது அனுபவத்தை கொடுக்கும். அண்ட் புதுசாக லேர்ன் பண்ணுவீங்க. இன்ஃபேக்ட் வந்து நீங்களும் உங்களோட சோல், உங்களோட இன்னர் செல்ஃபும் கனெக்ட் ஆகிறதுக்கு இது ஒரு நல்ல சான்ஸாக இருக்கும். பைல் நம்பர் 2 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டிவைன் சைட்ல இருந்து என்ன சொல்றாங்கன்னா, ஒரு கைண்ட் ஆஃப் எமோஷன்ஸ் ஆக்சுவலி வந்து உங்களை ப்ரொடெக்ட் தான் பண்ணுது. உங்களோட எல்லா எமோஷன்ஸுமே வந்து உங்களுக்கு அகெயின்ஸ்ட் எல்லாம் கிடையாது. பட் ஒரு சில எமோஷன்ஸ் ஆல்தோ வந்து அது வெளியில இருந்து பார்க்கறப்போ நெகட்டிவா தெரிஞ்சாலும்
உள்ளார அது வந்து டெஃபினெட்லி உங்களுக்கு ஒரு கை கொடுக்குது தான். Soul searching, yes, life purpose. See, ஒரு விஷயம், அதாவது ஈவில் ஐ, ஸ்ட்ராங் ஈவில் ஐ இருக்குங்க. ஓகேவா, ஸ்ட்ராங் ஈவில் ஐ இருக்கு. அதுக்கான ஒரு சிம்டம்ஸ் ஆல்சோ தெரியும். நார்மலாக இருப்பீங்க, திடீர்னு கீழே விழுந்துருவீங்க, திடீர்னு எங்கேயாவது அடிபட்டுடும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறப்போ ஆல்வேஸ் கிளென்ஸ் யுவர் செல்ஃப். ஓகேங்களா. அண்ட் அதை விட இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, உங்களை சுற்றி இருக்கவங்க யாரோ ஒருத்தவங்க ரொம்ப பொறாமப்படுறாங்க. மனசுக்குள்ள ஒரு கைண்ட் ஆஃப் வெஞ்சன்ஸே வச்சிருக்கலாங்கன்னு சொல்லலாம். ஏன்னா அவங்களுக்கு கீழே இருந்த நீங்க இப்ப கொஞ்சம் பெட்டரா வந்திருக்கலாம். ஸோ இந்த கம்பாரிஷன்ஸ் அவங்கள டிஸ்ட்ராய் பண்ணிட்டு இருக்கு இன்டர்னலி. பட் டோன்ட் கேர். அவங்க கிட்ட இருந்து லிட்டில், அது யாருன்னு எனக்கு தெரியும் அப்படின்னா அவங்க கிட்ட இருந்து லிட்டில் பிட்டாவது டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்றது பெஸ்ட். பட் அந்த பர்சன் யாருங்கிறது உங்களுக்கு தெரிய வந்துடும். இந்த மந்த்துக்குள்ளரே ரிவீல் ஆயிடும். அது யார் அந்த பர்சன், யார் அந்த மாதிரியான ஒரு இன்டென்ஷன், ஒரு எண்ணங்களை வச்சிருக்காங்க. அழகா வந்து அவங்களே அவங்களோட எக்ஸ்பிரஷன் மூலியமாக காட்டிடுவாங்க. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 2. தேங்க்யூ. பைல் நம்பர் 3, யாரெல்லாம் தான் பியூட்டிஃபுல்லான பெண்டன்ட் யாரெல்லாம் சூஸ் பண்ணுனீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்துட்டு பார்ப்போம். Surprise. Romantic surprises are on the horizon. Be open to them. Okay. Yes. அந்த தனிமை அண்ட் லோன்லினஸ் இது வந்து வெரி சூன் எண்ட் ஆக போகுது. ஃபைல் நம்பர் 3, பியூட்டிஃபுல்லான ஒரு பாண்டிங் கிடைக்கும். எஸ், ஒன் மோர், யூ காட் பேஜ் ஆஃப் ஸ்வார்ட் அண்ட் நைட் ஆஃப் ஸ்வார்ட். பியூட்டிஃபுல், so fierce. Pile number 3. Pile number 3, actually you are very protected. ரொம்ப 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 protected நீங்க. Okay, very much protected. அண்ட் பைல் நம்பர் 3 பொறுத்த வரைக்கும் வந்துட்டு அந்த ஒரு தனிமை லைஃப்ல வந்துட்டு ஒரு சப்போர்ட், ஒரு துணை அப்படிங்கிறது எனக்கு தேவை. இந்த தனிமையா இருக்கிறது வந்து ரொம்ப சேலஞ்சிங்கா வந்து இருக்கு பைல் நம்பர் 3க்கு. பட் அந்த ஒரு தனிமை, அந்த ஒரு ஸ்பேஸ், அது வந்து டெஃபினெட்லி வெரி சூன் வந்து அந்த ரெஸ்பெக்டிவ் பர்சன் வந்து ஃபுல்ஃபில் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் அதை பற்றி வந்து யோசிக்கவே வேண்டாம். யூ ஆர் வெரி மச் ப்ரொடெக்டட். ஓகேங்களா. அண்ட் ஆல்சோ ஒரு ஸ்ட்ராங் எனர்ஜி, ஒரு ஸ்ட்ராங் டிவைன் ஸ்பிரிட் உங்களை வந்து ரொம்ப ப்ரொடெக்ட் பண்ணிட்டே இருக்கு. நிறைய இடங்கள்ல வந்துட்டு உங்க ஃபியூச்சர்ல இருந்து, உங்க பாஸ்ட்ல இருந்து இப்போ வரைக்கும் வந்துட்டு நிறைய இடங்கள்ல வந்து உங்களுக்கு மேஜரா எதுவும் நடக்க விடாம தடுத்துக்கிட்டு ஒரு ப்ரொடெக்ஷன்ல கொண்டு வந்திருக்கிறது டெஃபினெட்லி அந்த ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு டிவைன் சப்போர்ட் தான். ஓகே, ஒரு நல்ல ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கறத வந்து எதிர்பார்க்கலாம் பைல் நம்பர் 3 கிட்ட. ஓகே, இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன், இந்த ஒரு மாற்றம், இது வந்து எப்படின்னா ஒரு சாஃப்டாக, ஒரு இன்னசென்டாக, ஒரு சென்சிட்டிவாக இருந்த பைல் நம்பர் 3 ரொம்ப ஃபியர்ஸா மாற போறீங்க. ரொம்ப வந்துட்டு ஒரு ஃபைட்டரா, ஒரு போல்டா வந்துட்டு சண்டை போடுற பர்சனா. சண்டை போடுறாங்கன்னா சும்மா
போயிட்டு யார்கிட்டயாவது வம்பிழுத்து சண்டை போடுறது கிடையாது. பட் ஆனால் வந்துட்டு உங்களுடைய இடத்துக்காக, உங்களோட ஃபேமிலிக்காக, உங்களோட கோல்ஸ்க்காக நீங்கள் ஃபைட் பண்ணுவீங்க. ஒரு ஃபைட்டர்னு கூட சொல்லலாம். ஓகேங்களா? ஒரு ஸ்ட்ராங் ஃபயர் எனர்ஜி, ஒரு லியோ சைன், லியோவோட எனர்ஜி. ஸோ இது எல்லாமே வந்துட்டு பைல் நம்பர் 3க்கு வந்துட்டு ஸ்லோலி ஆக்டிவேட் ஆகிட்டே தான் வந்து இருக்கு. ஓகேங்களா? அண்ட் பைல் நம்பர் 3 பொறுத்த வரைக்கும் ஃபியூச்சரை பற்றி எனக்கு ஒரு பயம் இருக்கு. ரொம்ப வந்து யோசிக்கிறீங்க, என்ன ஆகும், என்ன நடக்கும், நான் போட்ட பிளான் எல்லாம் வந்து கரெக்டாக நடக்குமா, பலிக்குமா? டெஃபினெட்லி வந்துட்டு இருக்கும். ஆனால் அதில் டிவைனோட ஒரு இன்டர்ஃபரன்ஸ் இருக்கும். நீங்கள் ஒரு வேலை வந்து ஒரு பிளானிங் வச்சிருக்கீங்க அப்படின்னா அதில் 50% உங்களுடைய ஒரு பிளானிங்காக இருந்துச்சுன்னா ரெஸ்ட் 50% டிவைனோட பிளானிங் அங்கே ஆப்வியஸ்லி வந்துட்டு இருக்கும். ஸோ இது வந்து இட் இஸ் வெரி கிளியர் தட் டிவைனோட இன்டர்ஃபரன்ஸ் வந்துட்டு, டிவைனோட தலையீடு வந்துட்டு பைல் நம்பர் 3க்கு அதிகமாகவே வந்துட்டு இருக்கு. ஓகே, ஸோ இந்த டைமில் வந்துட்டு உங்களுடைய ஹார்ட் சக்ரா இட்ஸ் கெட்டிங் ஸ்ட்ராங். பைல் நம்பர் 3க்கு உங்களுடைய ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸ் வந்துட்டு ரொம்ப கை கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ நல்ல ஒரு டைம் இந்த டைமில் எஸ்பெஷலி. ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுடைய அந்த ஸ்லீப்பிங் பேட்டர்ன்ஸ், உங்களுடைய அந்த பழக்க வழக்கங்கள், ஒரு டெய்லி ஹேபிட்ஸ், இது வந்து கொஞ்சம் இதில் வந்து ஹியூஜாக மாற்றுற மாதிரியே வந்துட்டு வரும். இப்போ ஒரு 1 வீக்காக கூட வந்து இல்லை ஒரு கொஞ்ச நாளாவே வந்துட்டு உங்களுக்குள்ள ஏதாவது ஒரு பழைய ஞாபகங்கள், என்னைக்கோ நடந்து முடிஞ்ச விஷயங்கள் எல்லாமே திடீர்னு ஒரு நைட்டு தூங்குற போறப்போ இல்லைனா வந்து ஏதாவது வேலை செய்யறப்போ அந்த எண்ணங்கள் வந்துட்டு இருக்கலாம். இட் இஸ் ஓகே, டெம்பரரி தான். பிகாஸ் நீங்க வந்து ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஃபேஸ்ல போயிட்டு இருக்கீங்க. ஸோ அதனால வந்துட்டு இது அப்பப்போ வர்றது. நீங்க பெருசா அதுக்கு டைம் கொடுத்து அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம விட்டுடுங்க. லெட் இட் பி. பைல் நம்பர் 3 பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு சேலஞ்ச். என்ன அப்படின்னா, நீங்க வந்து எதுக்குமே வந்து அவ்வளோ சாட்டிஸ்ஃபை ஆக மாட்டீங்க. பைல் நம்பர் 3யோட பிக்கெஸ்ட் வீக்னஸ் என்ன அப்படின்னா, மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா எதுலையுமே உங்களுக்கு ஒரு திருப்தி இருக்காது. இப்போ ஒரு உங்களோட கோல் ஃபுல்ஃபில் ஆகணும்னு நினைக்கிறீங்க. எஸ், ஃபுல்ஃபில் ஆகிடும். நீங்கள் நினச்ச பொசிஷன் உங்களுக்கு கிடைச்சிடும். அதுக்கப்புறம் வாட்ஸ் நெக்ஸ்ட்? அந்த கிடைச்ச பொசிஷனை கூட, கிடைச்ச அந்த வேலையோ இல்லை அந்த ஒரு நீங்கள் ஆசைப்பட்ட விஷயம் உங்களுக்கு கிடைச்சா கூட அதை நினச்சி சந்தோஷப்பட்டு அதை செலிப்ரேட் பண்ணிட்டு அது 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 எவ்வளோ அதுக்காக ஏங்குனீங்களோ அந்த ஒரு ஏக்கம் கூட வந்துட்டு ஃபுல்ஃபில் பண்ண மாட்டீங்க. ஓகே, முடிச்சிட்டேன்னா வாட் இஸ் நெக்ஸ்ட்? அடுத்து என்ன? இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்டது உங்களுக்கு கிடைச்சிரும், ஆனால் அந்த இடத்துல சந்தோஷங்கிறது இல்லை. ஸோ பைல் நம்பர் 3 பொறுத்த வரைக்கும் உங்களோட கோல் ட்ரீம் மட்டுமே நோக்கி உங்களோட பாதை இருக்கு, உங்க கவனம் இருக்கு. ஆனால் உங்களுடைய தனிப்பட்ட சந்தோஷங்கிறது இந்த இடத்துல காணும். தனிப்பட்ட ஒரு ஜாலி, ஒரு செலிப்ரேஷன் எதையுமே வந்து காணும். ஸோ அது கொஞ்சம் கவனம் அந்த இடத்துல. ஓகேங்களா? ஜஸ்ட் உங்களோட லைஃப் ஸ்டைலை மட்டும் மாற்றினா போதும். லைஃப் ஸ்டைல் அண்ட் ஆல்சோ பீப்புள், இதை வந்து கொஞ்சம் ஒரு ஒரு மாற்றிட்டு அண்ட் ஆல்சோ வந்து ஒரு நார்மலி இருந்தா பெட்டர். நீங்க வந்து ரொம்ப டிஃப்ரெண்டா நான் புதுவிதமா இருக்கணும்னு ரொம்ப ட்ரை பண்ற மாதிரி இருக்கு. நார்மல் பர்சனா இருக்க ட்ரை பண்ணுங்க. பிகாஸ் சம்திங் வந்து உங்களுக்கு ரொம்ப ஏதோ ஒரு விஷயத்துல அதிகமான எனர்ஜி போயிட்டு இருக்கு. ஸோ அது என்னங்கிறத பார்த்து ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஓகே, சோஃபார் வந்து பைல் நம்பர் 3க்கு இந்த மெசேஜஸ் தான் கார்ட்ஸ்ல பியூட்டிஃபுல்லா வந்திருக்கு. இது ஒரு கைடன்ஸ், அட்வைஸ் அண்ட் வரக்கூடிய டேஸ்ல ஆல்சோ இந்த மாதிரியான ஒரு குட் திங்ஸை வந்து அட்ராக்ட் பண்ணுவீங்க. ஒரு சில வார்னிங்ஸ் மட்டும் வந்து எடுத்துட்டு அதை ஒர்க் அவுட் பண்ணுங்க. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 3. தேங்க்யூ. ஸோ 3 பைலுமே டிஃப்ரெண்ட் மெசேஜஸ் பார்த்துட்டோம். ஸோ இது ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு நல்ல ஒரு மெசேஜஸ் ஃப்ரம் டிவைன் கூட சொல்லுவேன். ஸோ தட்ஸ் ஆல். இது எல்லாமே ஜென்ரல் ரீடிங். பர்சனல் ரீடிங் தெரிஞ்சுக்கணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல டீடைல்ஸ் இருக்கு, டெஃபினெட்லி கான்டாக்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.